இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. 2018 டிசம்பர் மாதத்துல டிக்டாக் புகழ் அபிராமி, குஞ்சத்தூர் அபிராமி தாம் பெத்த குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரை பால்ல கொடுத்து 2 குழந்தையும் ஒரே நேரத்துல கொலை பண்ணிடுவாங்க கள்ளக்காதலுக்காக. அந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு புழல் சிறைச்சாலையில அடைச்சாங்க. 7 வருட காலத்துக்கு பிறகு காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் நேத்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்நாள் முழுவதும், அதாவது சாகர வரைக்கும் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் சிறைச்சாலையில தான் இருக்கணும் அப்படின்ற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. உலகத்தையே உலுக்கி மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு. பெற்ற குழந்தைகளை தாயே கொலை பண்றது அப்படின்றது. சோ அந்த வழக்குல காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு அபிராமி வர்றாங்க. நேற்று காலையில எப்படி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில நெயில் பாலிஷ் இருக்குது, தலையில 4-5 கிளிப் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிறாங்க. தலையெல்லாம் அழகா பின்னி போட்டுட்டு அந்த நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்ப நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, 10 மணிக்கு ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 11:30க்கு மேக்கப் போடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப காவல்துறை அதிகாரிகிட்ட தான் நம்ம கேட்கணும். அதே மாதிரி மீனாட்சி சுந்தரம் ஒரு ஒயிட் டிஷர்ட், ஒரு பேண்ட், முடியெல்லாம் ஷேவ் பண்ணி கட் பண்ணி ரொம்ப அழகா, பார்க்கறதுக்கே அழகா இருக்குதுங்க. சிறை தண்டனை கைதியா இவங்க இந்த 2 பேரும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும் பொழுது நமக்கு தோணுச்சு. சோ அப்படி அந்த தீர்ப்பு கொடுத்தாச்சு. எங்கி அழுதாங்க. அதற்கு பிறகு சிறைச்சாலையில மறுபடியும் அதே மாதிரி அடைச்சிட்டாங்க. எப்படி அபிராமிக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் கையில கிடைக்குது, தலையில கிளிப்பு மாட்டி இருக்கிறாங்க. சோ இவ்வளவு அழகா இருக்காங்க, இவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க. அவரு மீனாட்சி சுந்தரம் அதற்கு மேல இருக்கிறாரு. சிறைச்சாலையில அப்படி என்னதான் நடக்குதுங்க, நமக்கு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குதுன்னு பாக்குறவங்களுக்கு கேள்விகள் வந்தது. அப்ப உள்ள அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் இந்த சிறை அனுபவம் இருக்குது. சோ 2008 காலகட்டத்துல 2 நாள் புழல் சிறையில நானே இருந்திருக்கேங்க. சோ அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஒரு ஆர்ப்பாட்டம் தர்ணா பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணது. பிறகு மண்டே ஈவினிங் தான் நான் வெளியில வந்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் சிறைச்சாலையில நான் புழல் சிறைச்சாலையில இருந்திருக்கிறேன். அப்ப இந்த புழல் சிறைச்சாலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே குற்றத்திற்காக மட்டும், ஒரு குற்றம் அதற்காக மட்டும் புழல் சிறையில அடைக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஒரே அடைக்கலம் எதுன்னா இந்த புழல் சிறைச்சாலை. சோ உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றவாளியும் ஒவ்வொரு குற்றத்திற்காக உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி போராட்டம் பண்றவங்க, ஆர்ப்பாட்டம் பண்றவங்க, கொலை பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, கற்பழிப்பு பண்றவங்க, இந்த மாதிரி பெத்த குழந்தைங்களை கொலை பண்றது, சோ இப்படி எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஒரு வேடந்தாக்கல் எதுன்னா இந்த புழல் சிறைச்சாலை. அப்ப உள்ள கைது பண்ணிட்டு உள்ள போகும் பொழுதே ஒட்டு மொத்தமாக பெண்களாக இருந்ததுன்னா பெண் சிறை வார்டன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு நிர்வாணமா நிக்க வச்சு நம்மளை அப்படியே செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு தங்கம், வெள்ளி பொருட்கள், ஊக்கு, அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம கூட உறவினர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. சோ நம்மளை முழுமையாக செக் பண்ணி அதற்கு பிறகுதான் உள்ள அனுப்புவாங்க. உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள்லாம் அதுல இருக்குதுங்க. இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா உள்ள போறாங்க இல்லையா, அவங்களோட ட்ரீட்மெண்ட் என்பது வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரிமாண்ட் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்களா, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்பது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொலை குற்றவாளிகள், விசாரணை கைதிகள், இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்பது வேற மாதிரி இருக்கும். தண்டனை கைதிகள் தண்டனை எல்லாம் கொடுத்தாச்சுங்க, வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை இல்லை, 7 வருட காலம் 10 வருட காலம், இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் என்பது வேற மாதிரி இருக்கும். புழல் சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 அடி சுவர். அது யாருமே எகிரி குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் உள்ள அந்த வேலைகள்லாம் நடக்குதுங்க. அங்கிருந்து நிறைய கைதிகள்லாம் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ உள்ள போனவங்க பாத்தீங்கன்னா பெரிய கிரவுண்டுங்க அது. அதுல குற்றவாளிகளுக்கு ஏத்த மாதிரியான அந்த சிறைச்சாலைகள்லாம் இருக்கும். சோ அங்கதான் அடைச்சு வச்சிருப்பாங்க. காலையில 6 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. 6 மணிக்கு உங்களுக்கு காலையில சாப்பாடு வந்துடும். ஒரு களி, உப்பு இல்லாத சாப்பாடு தான் எனக்கு போட்டாங்க. சோ என்னோட அனுபவம் தான் இது. அந்த உப்பு இல்லாத சாப்பாடு, ஒரு கொத்தமல்லி துவையல், மதியானம் அதே மாதிரி ஒரு சாம்பார் ஏதோ ஒன்று வச்சுருப்போம். எதுலையுமே உப்பு இருக்காது. ஈவினிங் அதே மாதிரி நைட்டுக்கு சாப்பாடு 6 மணிக்கு வாங்கிடணும். 6 மணிக்கு சிறைச்சாலையில அடைச்சிருவாங்க. மறுநாள் காலையில 6 மணி தான் திறந்து விடுவாங்க. திறந்து விட்ட உடனே அந்த வளாகத்தை பெருக்கி சுத்தம் பண்றது, கிளீன் பண்றது, கோலம் போடுறது. அதற்கு பிறகு அங்கே நூலகம் இருக்குது, அங்கே கோவில் இருக்குது சிறைச்சாலைக்குள்ள. சோ நீங்க போயிட்டு புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். அங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்க உள்ள. சோ அவங்க பாடம் எடுப்பாங்க. கோயிலுக்கு நீங்க போகலாம். அது மாதிரி அந்த வளாகத்தை சுத்தம் பண்றது, கல்லு உடைக்கிறாங்கல்ல, காமிச்சாங்க இல்லையா படங்கள்ல, அதே மாதிரி கல்லு உடைக்கிறது, புல்லு புடுங்கிறது, இப்படி உள்ள என்னென்ன வேலைகள் இருக்குது, சமையல் வேலை உட்பட எல்லா வேலைகளையும் இவங்க பண்ணுவாங்க. பட் அந்தந்த கைதிகளை பொறுத்துதான் வேலை கொடுக்கப்படும் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வாழ்நாள் முழுவதும் அந்த சிறைச்சாலையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ண முடியும்?
உங்களுடைய நார்மல் வாழ்க்கையை நீங்க வாழாமல் இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? பாத்ரூம் போகாம இருக்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? சோ எல்லாமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்றப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, எனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னா என்ன நான் இன்னும் தயார்படுத்திக்கணும், இந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியில வருவதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெயில் பாலிஷ் போடுறது, தலை பின்றது, பக்கத்துல உட்காந்து அடுத்தவங்க கதையெல்லாம் உட்காந்து பேசுறது, நீ என்ன பண்ண, நீ எதுக்காக உள்ள வந்த அப்படின்ற மாதிரி பேசுறது, என்ஜாய் பண்றது, உள்ளே பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கோலம் போடுறது, இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அப்படிதான் கழிக்க முடியும், வேற வழியே இல்லை. அபிராமிக்கு இந்த நெயில் பாலிஷ், இந்த கிளிப் எல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, அதுல முக்கியமான விஷயம் உள்ள வேலை கொடுப்பாங்க. சோ கைதிகளுக்கு, விசாரணை கைதிகளுக்கு, தண்டனை கைதிகளுக்கு உள்ள வேலை கொடுக்குறப்ப அந்த வேலைக்கான சம்பளத்தை சிறை நிர்வாகம் கொடுக்குறாங்க, அரசாங்கம் கொடுக்குது. அப்ப அந்த பணத்துலதான் இவங்க வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் கூட உள்ள சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊக்குல இருந்துட்டு, இந்த கிளிப்ல இருந்துட்டு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, நெயில் பாலிஷ் எல்லாம் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டு தற்கொலைக்கு அவங்க முயற்சி பண்ணிடக்கூடாது. கிளிப்பு, ஊக்கு, பெட்ஷீட் கொடுத்தாங்கன்னா அதுல தூக்கு போடுறது, ஃபேன்ல தூக்கு போடுறது, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இருக்கும் பொழுது அந்த அலுமினிய தட்டுங்க, அந்த அலுமினிய தட்டை கூட உடைச்சு வயிற்றுல குத்தி சூசைட் பண்ணிப்பாங்க. பாத்ரூம்ல போனா அங்க இருக்கிற பக்கெட்டு, இப்படி எல்லாம். ஏன்னா இந்த தண்டனை ஏத்துக்க முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்ற போது என்னோட உயிரை நான் மாய்த்துக் கொள்வதற்கு சிறைச்சாலையில கிடைக்கக்கூடிய என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி இந்த கைதிகள் முயற்சி பண்ணுவாங்க. சோ அதற்காக மட்டும்தான் உள்ள இந்த மாதிரியான விடயங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அப்படி புழல் சிறைச்சாலை இல்ல. நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். செக்ஸ் உட்பட கஞ்சால இருந்து, மதுல இருந்து, சிகரெட்ல இருந்துட்டு, நல்ல சாப்பாடுல இருந்து என்ன வேணுமோ உங்களுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் சொல்றாங்க பாருங்க, பிளைட்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ் சொல்ற மாதிரி சிறை நிர்வாகத்திலையும் அந்த மாதிரியான வசதிகள் இருக்குது. அப்ப விஐபிகள் போறாங்க, தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் உள்ள போகும்பொழுது சோ அவங்களுக்கு அந்த மாதிரியான வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. பெட் இருக்குது, டிவி இருக்கு, பேப்பர் வந்துடும். சோ அது வேற மாதிரியான கவனிப்பு. அப்ப இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வருமானத்தை சிறை நிர்வாகம் கொடுக்குறாங்க, வேலையை கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எப்படி உள்ள கைதிகளுக்கு நன்னடத்தை கொண்டு வரணும், நன்னடத்தை மூலமா நிறைய கைதிகள்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சோ அதெல்லாம் உள்ள என்ன தேவையோ அதை கொடுக்கதான் செய்றாங்க. அதற்கும் மேல உள்ள மிகப்பெரிய ஒரு ராஜ்யம், சாம்ராஜ்யம் நடக்குது, அராஜகம் நடக்குதுன்றத பெண் சிறை வார்டன் சொல்றதை நாம கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஓரின சேர்க்கை, நான் சொன்ன மாதிரி ஓரின சேர்க்கை நடக்கும், உள்ள செக்ஸ் விஷயங்கள் நடக்கும், வாழ்நாள் முழுவதும் அங்கதான் இருக்கணும், ஆண்களும் பெண்களும் அப்படின்னா தனித்தனி சிறை. ஒன்னா பரவாயில்லங்க, எப்படினாலும் இருந்துட்டு போயிடலாம். அப்படிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 10-15 சிறை நம்ம கட்ட வேண்டியது வரும். சோ அவங்களாம் குழந்தை பெற்றுப்பாங்க. பட் பெண்கள் தனி சிறை, ஆண்கள் தனி சிறையா இருக்கும் பொழுது அவங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த உணர்ச்சியை தணிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவாங்க. பெண்களை பயன்படுத்துவாங்க. நைட்டு, இரவு அங்க என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. மிக மர்மமான ஒரு இடம் இந்த புழல் சிறைச்சாலை. சோ நைட்டு அந்த பெண் கைதிகளை, தண்டனை கைதிகளை, வாழ்நாள் முழுவதும் தண்டனை கைதிகள், எந்த கைதிகளாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களை யாருக்கு விருந்தாக்குறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சோ நாம கர்நாடகால பார்த்தோம் இல்லையா, பெங்களூர்ல அந்த சிறையில சசிகலா அம்மா ஷாப்பிங் போனாங்க, டூர் போனாங்க அப்படிலாம் செய்திகள் நிறைய வந்தது இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட பார்த்தோம். அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் நீங்க உள்ள உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை பணம், இல்ல உடம்ப விற்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா, உள்ள உங்களுக்கு எல்லா வசதிகளும் கண்டிப்பா கிடைக்கும். சோ இதுதான் அபிராமிக்கு நடந்துட்டு இருக்குது நான் நினைக்கிறேன். சோ அபிராமியோடைய தம்பி தற்கொலை முடிவு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விடயம் அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. சோ இந்த வழக்கு 2018 காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது அபிராமியோடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, அபிராமியோடைய வீட்டுக்காரர் விஜயை பார்த்துட்டு, நீங்க கொஞ்சம் சாட்சியை மாத்தி சொல்லுங்க, நீங்க ஆதாரத்தை கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி நீங்க பாருங்க, என் பொண்ணுக்கு அப்பதான் குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு பெத்தவங்க பிள்ளை பேரம்பேத்தி கொலை பண்ணிருக்கிறா, ஆனா அவங்க போய் என்ன கேட்கிறாங்கன்னா தண்டனை குறைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றதை நீங்க பாருங்களேன். அப்ப அந்த பொண்ணை எப்படி அவங்க வளர்த்து வச்சிருக்காங்கன்றத நீங்க பாருங்களேன். அபிராமி மேல மட்டும்தான் முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொலையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு தவறு நடக்குது, அதுக்கு பின்னாடி நிச்சயமாக குடும்பம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. சோ அபிராமி மட்டுமே இதுல காரணம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபிராமி வீட்டுக்கு அந்த பையன் போயிருக்கான், பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அபிராமி நிறைய நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்பவே பேசி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொலையை நம்ம தடுத்திருக்கலாம். அபிராமிக்கு வாழ பிடிக்கலன்னா ஏங்க கட்டாயமாக அந்த பொண்ணை வாழ வைக்கிறாங்க? இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த குடும்பங்கள். சோ குடும்பங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு லிவிங் டுகெதர் முறையை அங்கீகாரமா கொண்டு வந்துருவாங்க பொழுது சட்டத்திலே இடம் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய செய்திகள்லாம் இருக்குது அப்படின்றப்ப இந்த அபிராமியோட வழக்கை பொறுத்தவரைக்கும் அபிராமி மட்டுமே குற்றவாளி கிடையாது.
சோ அந்த குடும்ப சூழலும் அதுல இருக்குது, சமுதாயத்தோட பார்வையும் அதுல இருக்குனால ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ற அளவுக்கு தள்ளியிருக்காங்கன்றத நாம வந்து சொல்ல முடியும். கிஷோர் கே சுவாமி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு சேனல் ரன் பண்ணிருக்காரு. அவருடைய சேனல்ல அந்த வீடியோ நான் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா 7 மாத காலம் வந்து அவரு புழல் சிறையில இருந்தாரு. சோ அப்பா வந்துட்டு மீனாட்சி சுந்தரம் அந்த அபிராமியோடைய கள்ளக்காதலன் அவனும் கூட தான் இருந்திருக்கிறான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்தப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரே பிள்ளை, அம்மா அப்பா வயதானவங்க, அப்பா வந்து எல்ஐசி ஏஜென்ட், நான் பிரியாணி கடையில ஒர்க் பண்றேன், சோ எனக்கு இதுதான் வருமானம், என்னோட குடும்பத்தை நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் அபிராமி வந்து பண்ணுன இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. விடிய காலம் 6 மணிக்கு எங்க அப்பா கதவை திறந்தாரு. உடனே வந்து கைது பண்ணி என்னை கூட்டு போய் சிறையில வந்து அடைச்சிட்டாங்க. இவ்வளவுதான் நடந்துச்சுக்க. அந்த கொலை வந்து நான் பண்ண சொல்லவே இல்லை. அவ கண்ணுல வந்து ஒரு காம வெறி தெரிஞ்சுது அபிராமி கண்ணுல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னதா அவர் சொல்றாரு. பட் இது வந்து சாத்தியமே இல்லை. நடுவுல நிறைய ஆடியோ பதிவுகள்லாம் வெளியில வந்துட்டு இருக்குதுங்க. அப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து துணிச்சலாக அவனுக்காக எல்லாம் வந்து மாத்திரையை போட்டெல்லாம் வந்து கொலை பண்ணவே மாட்டா. யாரோ ஒரு தூண்டுதல், அது வந்து அந்த மீனாட்சி சுந்தரம் தூண்டுதலாக இருக்கும், இல்லைன்னா வந்து குடும்ப சூழல் அவளை வந்து அந்த கொலைக்கு வந்து தள்ளி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய சிறை கைதிகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை வந்து உள்ள அமைச்சிப்பாங்க. நான் தான் வந்து சீனியரு, இந்த காலேஜ்ல நடக்கும் இல்லையா, ரேக்கிங் நடக்கும் இல்லையா, அதே மாதிரி உள்ள நான் தான் வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சுந்தரம் வந்து உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டரா வளம் வந்துட்டு இருக்காருன்ற செய்தியை வந்து கிஷோர் கே சுவாமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து மீனாட்சி சுந்தரத்துக்கு இருக்குது, அபிராமிக்கு இருக்குன்றத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அபிராமி மட்டுமே இதுல தவறு கிடையாதுங்க. ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஒரு தகாத உறவு இருக்குன்னா பெண்களை மட்டுமே தயவு செய்து குறை சொல்லாதீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஆண் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறான். சோ அவனும் வந்து இதற்கு காரணம். அதனால சரி பாதியா வந்து நீங்க பார்க்கணும். ஒரு குற்றம் நடந்து விட்டால் பெண்களுக்கு மட்டுமே அதுல சம்பந்தம் இருக்குது, ஆண்கள் வந்து குற்றவாளி கிடையாதுன்றத அந்த பார்வையை நம்ம மாத்தணும். இதுல இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்குது, குடும்பமும் இதுல சம்பந்தப்பட்டு இருக்குது. குடும்பம் இதற்கு வந்து ஒரு 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 சரியான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் இந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டு இருந்தாங்கன்னா அந்த பையன் 10 நாள் கூட வச்சு காப்பாற்ற மாட்டாங்க. மறுபடியும் இந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருப்பா. சோ அதெல்லாம் வந்து இந்த விஜய் வந்து பண்ணாம 2 குழந்தைய வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு விஜய் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு தெரியல. குடும்பமே வந்து சின்ன பணம் ஆயிடுச்சு. எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் இந்த வழக்கு என்பது இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே போச்சு. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி பொண்ணுக்கு மன ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தது அதை வந்து நாம கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணிதான் ஆகணும். சோ கவுன்சிலிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவைப்படுகிற ஒரு விடயமாக உள்ளது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. நன்றி.